ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியானுக்கு வந்து நம்ம ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ மாட்டேங்கிறா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா முதல் சாப்பிட்ற மாதிரி வா 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 சூடா இருந்துச்சுப்பா. சிக்கன் கொடுத்தோன்னே சாப்பிட்றாங்க. சூடா இருந்துச்சு. அதனால சரி ஆற வச்சு கொடுப்போமேன்னு பார்த்தேன். அவசரப்படுறீங்க. நல்லா இந்த மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு வியானுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வியானுக்கு வந்துட்டு ஒரு மந்த்துக்கும் எப்படி எப்படி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வரிசையாக அந்த ப்ராக்ரஸில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவனுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றத நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து நான்வெஜ் வந்து ஆக்சுவலாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவனுக்கு கொடுத்தேன். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன் அவனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதை வந்து எப்படி 2 விதமா பார்க்க போறோம். எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா அந்த வீடியோல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளைமேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ டக்குன்னு ஒரு மழை பெய்யற மாதிரி இருக்கு, வெயில் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வியானுக்கு லேசா கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து அவனுக்கு சூப் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதுக்குதான் சரி, நார்மலா வெஜிடபிள் சூப் வைக்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அவனுக்கு டிஃப்ரெண்டா நம்ம வந்துட்டு சிக்கன் சூப் வந்து வச்சு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுக்காக சிக்கன் சூப் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சூப் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துலாம், அதுக்கு என்னென்ன சேர்க்க போறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்துலாம். இந்த சூப் எப்ப இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 9 months அப்புறமே வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சிக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 9 monthsக்கு மேல இருந்தே ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் வியானுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் பிளெண்டர் வச்சிருக்கேன். இந்த ஹேண்ட் பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணா எல்லாமே ஈஸியா சின்னதா கட் ஆயிடுது அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் ப்ராடக்ட்ல கீழே கொடுக்குறேன். நீங்க வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் தக்காளி. அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தா செம்மையா இருக்கும், அதுக்காக தான் தக்காளி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். உனக்கு அங்க மம்மி சிக்கன் செஞ்சிருந்தா நீ என்னன்னா பச்சை காய்கறி மாதிரி தக்காளி நசுக்கி, தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையும் சாப்பிட்டு உட்காந்துருக்கு வியான் அப்படிதான் பண்ணுவான். நல்லா இந்த மாதிரி பொடியா இருந்துச்சு பாத்தீங்களா. இதை கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கு இந்த மாதிரி பண்றது. இது தனியா ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சிடலாம். தக்காளி பல்ல என்னடா சாப்பிடுற வியான்? அண்ணுமா சாப்பிடுற? டொமேட்டோ சொல்லு. டொமேட்டோ தோல் உள்ள இருக்கு, ஜூஸ் எல்லாம் கீழே கிடக்கு. எப்படியோ நாங்க சாப்பிடுறோம்ல. என்னம்மா சாப்பிடுமா நீ? வியான் வந்து இப்ப ஓரளவுக்கு தனியா நிக்கல, 2-3 ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சதுனால அப்படியே ஒரே போஸ்ட்ல நின்று தக்காளியை சாப்பிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து போன்லெஸ் சிக்கனு. நீங்க போன் இருக்க சிக்கன் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஃப்ளஷ் மட்டும் தனியா நீங்க வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா போட்டு நம்ம பொடியா கொத்துக்கறி மாதிரி ஆக்சுவலா நல்லா கொத்தி எடுக்க போறோம். அப்படி கொத்தலாம், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர்ல போட்டு கூட நீங்க பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு இதே அதே மாதிரி ஆட் பண்ணி இதே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இல்ல மிக்சி ஜார்ல போட்டு கூட நீங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ரொம்ப மசிஞ்சிடாம ஓரளவுக்கு, ஏன்னா ரொம்ப இதாயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு செய்யறப்பவே ரொம்ப தூளாயிடும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப இதாயிட போகுதுப்பா. இல்ல ஆயிடுச்சு. போதும் நல்லாவே கட் ஆயிடுச்சு. போதும். ஆஹா போதும். ஐயோ இது கொஞ்சம் கட்டால. இதெல்லாம் நல்ல பொடியா வந்துருச்சு பாருங்க. போதும். இதனால வேக வச்சா தூளா வந்துடும். போதும். நல்லா நம்ம ஒரு 5-6 விசில் விட போறோம் இல்லையா. அதனால இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பொடியா அது மாதிரி நறுக்கிருச்சு. இந்த அளவுக்கு இதுக்கும் மேல நறுக்குனா ரொம்ப ஒரு மாதிரி தூளா வந்துடும். இதை மட்டும் கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கிறது மட்டும் நான் லேசா அப்படியே கையில பிச்சுக்கிறேன். இதை அடுத்து நம்ம அப்படியே குக்கர்ல வச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் ஆயில் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க சீரகம் சேர்க்கறதா இருந்தாலும் டைரக்டா அப்படியே சீரகமா சேர்த்துடலாம். நான் வந்து சீரக பொடியா தான் சேர்க்க போறேன். அதனால நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க
தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதிகமா வருது பாருங்க. அப்படிதான் செய்யறப்ப ஒரு சில சமயம் போக வரதா ஃபயர் வருமா? ஃபயரே வரும். இப்ப இதுல வந்துட்டு மஞ்சத்தூள், சீரகத்தூள், பெப்பர் தூள். வியானுக்கு சளி பிடிச்சிருக்கனால பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா நான் போட போறேன். அந்த சிக்கனுக்கு அந்த கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கரம் மசாலா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கரம் மசாலாவுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வியானுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அவனுக்கு லேசா நான் உப்பு கொடுத்தே பழகிட்டேன். அதனால அவனுக்கு அப்படியே உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கனு, இதை வந்து அப்படியே உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை ஒரு 2 minutes லேசா வதக்கிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பண்றதுனாலதான் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் லேசா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் கொடுக்குறோம், அவங்க இது வரைக்கும் சிக்கன் அந்த மாதிரி விஷயம் சாப்பிட்டதே கிடையாது. நம்ம மீனுமே நம்ம கொடுத்தப்ப நல்லா ஸ்டீம் பண்ணி தான் கொடுத்துருப்போம், அந்த ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு போயிருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இது மாதிரி பச்சை ஸ்மெல்லோ இல்லை இந்த மாதிரி ஸ்மெல் வந்து டக்குன்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு உமட்டிடும், ஒரு சிலர் சாப்பிடாம அப்படியே போதுன்ற மாதிரி நிப்பாட்டிடுவாங்க. கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் கொஞ்சம் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்க குக்கர்ல மூடி வச்சு நல்லா வேக வைக்கிறப்போ அது நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட் ஆயிடும். அதனால நல்லா வதக்கிக்கலாம். இதை நான் இதோட இன்னொன்னு என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 பெரிய பீஸ் வந்து நான் சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 பெரிய பீஸ் இதையுமே சேர்த்து நான் உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தனியா சூப்புக்கு நான் வந்து செய்யறேன். அவனுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்துட்டு ரசம் சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவனுக்கு. அப்படின்றப்போ இது வந்து ஒரு 11 o'clock போல அவனுக்கு நான் சூப்பு மாதிரி கொடுத்துட்டு அண்ட் இதை வந்து வேக வச்சு இதை வெறும் சிக்கன் மட்டும் அவனுக்கு சும்மா அந்த ரச சாதத்தோட சேர்த்து அவனுக்கு பிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஒரு ஆஃப்டர்நூனும் சேர்ந்து கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதனால இந்த 2 பெரிய பீஸை இன்னும் ஒரு பாதியா கட் பண்ணி நான் உள்ள சேர்த்துக்க போறேன். இந்த 4 பீஸ், அந்த 2 பீஸை கட் பண்ணி 4 ஆக்கியிருக்கேன், அதை அப்படியே உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது அப்போதான் இது மாதிரி ஸ்மாஷ் ஆகாது, நான் அதை ஈஸியா தனியா எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஓரளவுக்கு நான் பெருசா போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்திடலாம். நம்ம வேற என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் நான்வெஜ் கொடுக்குறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்ததுமே இந்த கறி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பதிலா அந்த லிவர் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொடுக்காம ஸ்டார்டிங்ல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட் அப் டு 1 year வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறது அதுக்கப்புறம் ஓகே அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்போ தயவு செஞ்சு இந்த லிவரு, ஈரல், போட்டி அதெல்லாம் கொடுத்துறாதீங்க. இது சூப்புன்றனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 whistles வர வரைக்கும் வச்சிடலாம். 5 விசில் வந்து நல்லாவே அது வெந்துடும். அது எப்படி வெந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். விசில்லாம் போய் முடிஞ்சுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. நான் வந்து பெரிய பீஸ் மட்டும் நான் முதல்ல தனியா எடுத்துடுறேன். இதுவும் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு தான் நான் வந்து வியானுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த சூப்ல இப்ப நல்லா வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா சிக்கன் வேணுமா? சீச்சி அது மம்மி உனக்கு தான் செய்யறாங்க. பாருங்க இந்த தட்டை பார்த்துட்டு குதிக்கிறான் பாருங்க. உனக்கு தான் ரெடி பண்றாங்க, வெயிட் பண்ணு. என்னது வாங்குனது அது என்னதுங்க? ஏங்க சிக்கனை கொடுங்க. இருத்தாங்க ஒரு நிமிஷம், ரெடி ஆயிடுச்சு. குமாபட்டிக்கு வாங்க. ஏங்க இங்க பாருங்க தண்ணியா இருக்கு. இங்க பாருங்க சர்பத்துங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க. ரொம்ப பேச வேணாம். இதை நீங்க லைட்டா ஸ்மாஷ் பண்றதால நீங்க ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நல்லா சிக்கன் வெந்துருச்சு, நீங்க ஸ்மாஷ் பண்றதால லேசா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதை ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல் மாத்திக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியானுக்கு வந்து நம்ம ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ குழந்தைங்களுக்கு ஊட்டினாலும் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஊட்டுவேன். அந்த வகையில் இது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எந்த ஒரு டிஷ் செஞ்சாலுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா முதல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கான்றதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதனால நானுமே டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல பாரு, சிக்கன் இருக்கிறதே தெரியாத மாதிரி நீங்க வந்து தரேன்
கொடுத்தீங்க அப்படின்னா தரேன், இங்க பாரு. தண்ணி மட்டும் கொடுக்காதீங்கப்பா, சிக்கனோட சேர்த்து கொடுங்க, அப்பதான் சாப்பிடுவான். வா வா வா. சூடா இருந்துச்சுப்பா. சிக்கன் கொடுத்தோன்னே சாப்பிடுறாங்க. சூடா இருந்துச்சு, அதனால சரி ஆற வச்சு கொடுப்போமேன்னு பார்த்தேன். அவசரப்படுறீங்க. நல்லா இந்த மாதிரி வேக வச்சு நீங்க குழந்தைங்க கொடுக்குறப்போ அந்த செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்லா வந்துட்டு குக் ஆயிருக்கான்றதை மட்டும்தான் நீங்க மோஸ்ட்லி கவனிக்க வேண்டியது இந்த சிக்கனை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா அன்குக்குடா எது கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு சேராது இல்லையா? அந்த வகையில இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சூப்பா இருக்கும். காய்ச்சல் அடிக்குது, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்ற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி சூப் நீங்க செஞ்சு அந்த மாதிரி நீங்க சூப் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் சூப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற சூப்பரான டிஷ்ஷுக்கு ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த 4 பீஸ் வேக வச்சு எடுத்தேன் இல்லையா, அதை லஞ்சுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன்.